அரசியலை மையப்படுத்தி புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா? இதான் அவர் கேட்ட கேள்வி புரிஞ்சிச்சுல்ல. எனக்கு பதில், எனக்கு அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சினிமா எடுக்கணும், அது கதைகள் எப்படி நல்லா இருக்கும், ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுக்க போறோம். அது அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி நான் படங்களை எடுத்திருக்கேன். அப்பவே இது எல்லாமே ஒரு அமையணும் அந்த மாதிரி. ரஜினி வச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே 3-4 படம் எடுத்திருக்கேன். மறுபடியும் எடுக்கணும்னா ரஜினி சார் தானே சொல்லணும். பட் ரஜினி சார் நான் அடிக்கடி மீட் பண்றேன். இப்ப கூட அந்த ஹிட் லிஸ்ட்னு ஒரு படத்துக்காக நான் போய் அவரை ஒரு ப்ரமோஷனுக்காக அவரை போய் மீட் பண்ணேன். ஸோ எல்லாரோடையும் கான்டாக்ட் இருக்கு. ரஜினி சார், கமல் சார், விஜய் எல்லாருமே இப்போ வந்து ஹிட் லிஸ்ட் படத்துக்காக நானே விக்ரமன் சார் பையனை வந்து அவங்கெல்லாம் வந்து விஷ் பண்ணணும். ஏன்னா புதுசாக லான்ச் பண்றேன் டைரக்டர் விக்ரமன் சாரோட பையனை. ஸோ அதுக்காக அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணேன். சூர்யா ஆஃபீஸ்க்கே வந்தார். அப்புறம் விஜய் சேதுபதி, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கிட்ட எல்லாம் விஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காகலாம் மீட் பண்ணேன். பட் நம்ம வந்து படங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இவர் தான் டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர், இவர் தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமையணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அமையும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்ல போறோம், செய்ய போறோம். ஆமா, ஒரு படம் முத்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து அவங்க ப்ரொடியூசரே பண்ணாங்க. நான் போய் தியேட்டர்ல போய் பார்த்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மாதிரி எல்லா படங்களும் வரலாம். நான் கூட தெனாலின்னு என்னோட சொந்த படம், என் படத்தை தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது நான் பண்ணுவேன். அதாவது எப்போ ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, படங்கள் தியேட்டர்ல வந்து படங்களே கம்மியா இருக்கு, தியேட்டர்ஸ் நிறைய இருக்கு, படங்கள் கம்மியா இருக்கு, இந்த சீசன்ல படங்கள் வரல, அப்படியே வந்தாலும் சரியா போகல அப்படின்னும் போது உங்களுக்கு தியேட்டருக்கு ஒரு நீடு இருக்குல்ல. அந்த மாதிரி நேரத்தில் ரீரிலீஸ் பண்ணா அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லது. பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு இதுல வந்து அபிப்பிராயத்துல வந்து படம் நல்லா இருக்கு, மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா இருக்கு நான் போய் பார்த்து இல்லையா. அந்த மாதிரி இப்ப கில்லி வந்து சூப்பர் ஹிட் ஆகுதுன்னா அது ஏற்கனவே கில்லி பத்தி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்டோட போய் பாக்குறாங்க. இன்னைக்கு இருக்க யூத்துங்கெல்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் அது ப்ரொடியூசருக்கு லாபம் தர விஷயம் அப்படின்றதுனால நல்லதுதான் நினைக்கிறேன். ரத்னம் படத்துக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்க. தெரியும் எப்படி சரி, அது எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துதான் அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனாலதான் வருது அப்படின்னா, ரீரிலீஸ் பண்றது வந்து கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம யாரு? அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு, அந்த டைரக்டர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, இல்லைன்னா அந்த தியேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க, போடுறாங்க. அந்த வியாபாரம் தானே அது. அந்த வியாபாரத்தில் நம்மளது முன்னாடி நிக்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம படம் இன்னும் தியேட்டர்ஸ் ஜாஸ்தி. இப்ப இந்த செகண்ட் வீக் ரத்னம் வந்து நிறைய தியேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. படம் நல்லா இருக்குன்னு டாக்குன்னு வந்ததுன்னா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான். அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப நாள் இருக்காது. அது 1 வாரம் 2 வாரம் தான் போகும். பட் இப்ப ரத்னம் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா அது மாதிரி கலெக்ட் பண்ண போது உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு லாபம். ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ஸ் எப்பயுமே சக்சஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான். அதாவது ஒன்னும் இல்ல, ஒரு 5% ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ஸ் எப்பவுமே சக்சஸ் ஆனதுனால தான் நாங்கெல்லாம் இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கோம். இப்ப எல்லாருமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நீங்க யாரு விஜய் பத்தி பேசுறீங்களா, அஜித்தை பத்தி பேசுறீங்களா, ரஜினி சார், கமல் சார், யாரை பத்தி பேசினாலும் அவங்க எல்லாம் ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ல நடிச்சு அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க. சோ இவ்வளவு வெற்றி படங்களும், வெற்றி டைரக்டர்ஸும், வெற்றி ஹீரோஸும், வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்ல ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க. எடுத்த உடனே அவங்க 500 கோடியில படம் யாருமே பண்ண முடியாது. அப்படி பண்ணவங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அது வேற விஷயம்.
அதெல்லாம் ஹிட் ஆகாது. அது ஹிட் ஆகுறதெல்லாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான். என்னுடைய புரியாத புதிர் சேரன் மண்ணின் ஹிட் ஆனதுனால தான் என்ன ஒரு டைரக்டரை அங்கீகரிச்சு என்ன மக்கள் இங்க உட்கார வச்சிருக்காங்க இல்லையா. எப்பவுமே ஹிட் ஆகும். அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு. இன்னைக்கு சினிமா ஓடிடி நம்பி ரொம்ப இருந்தோம். இப்போ ஓடிடில எல்லாம் ஓடிடி சேட்டலைட் எல்லாம் விலை கொஞ்சம் கம்மியா கேட்கறாங்க. அதுதான் ஏன்னு புரியல. அதனால கொஞ்சம் டல்லா இருக்கு. பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும். இப்ப நான் இப்ப ப்ரொடியூஸ் பண்ணிருக்க ஹிட் லிஸ்ட் கூட நல்ல டாக் இருக்கு. இந்த பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. பட் அது தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகி அது ஓடினதுக்கு அப்புறம் தான் அது ஹிட் படம். அது வரைக்கும் ஹிட் லிஸ்ட் பேர் என்ற படம் தான். ஹிட் ஆச்சுன்னா ஹிட் லிஸ்ட் உண்மையாவே. வரலாறு நான் டைரக்ட் தான் பண்ணிருக்கேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணலையே. அல்ல அது ஏஎம் ரத்தனம் தானே. அவரு நீங்க கேளுங்க. எனக்கு வந்தா சந்தோஷம் தானே. என் படம் வருது, மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே. அதை போய் ஆனா நான் போய் ஏஎம் ரத்தத்துக்கு போன் பண்ணி சார் எப்ப ரிலீஸ் பண்றீங்க நான் கேட்க மாட்டேன். நான் யாருக்கிட்டயுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன். இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அதுவா வரும், அமையும், அப்பதான் செய்வேன். நான் போய் எல்லார்கிட்டையும் வாய்ப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கும். அதனால நான் கேட்டதில்லை. என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டா சரியா பட்டதுன்னா நான் செய்ய போறேன். படையப்பா ரீரிலீஸ் பண்ணல. அது நான் ப்ரொடியூசர் ரஜினி சார் தான். அருணாச்சலம் அவங்க தான் பண்ணணும். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அது அவங்க இஷ்டம். ஒரு ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யாரு வச்சிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் தான் அது பட ரீரிலீஸ் எல்லாம். அதான் நான் சொன்னேன். தெனாலி ஒண்ணுதான் எங்கிட்ட ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ப்ரொடியூசர் 5 வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த ரைட்ஸ் எல்லாம். சோ நான் எனக்கு அது நான் கரெக்டா அது மறுபடியும் டிஐ பண்ணி நிறைய 5.1 எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பக்கா ஆனதுக்கு அப்புறமா நான் ரீரிலீஸ் பண்ணுவேன். சரியா கேட்கல. நடிகர் விஷால் நான் அதை பார்க்கலையே. அதை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. பட் என் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை. நடக்கிற மாதிரி நான் நடந்துகிட்டது இல்லை. அது மாதிரி ஏன்னா நான் எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் முடிச்சு இது பண்றேன்.